Okay. So in last class என்ன பார்த்தோம்னா பேசிக் டெஃபினிஷன்ஸ் என்சைம்ஸோட பேசிக் டெஃபினிஷன் என்ன ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ்ல என்ன கவர் ஆகுது அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம வந்து ஓவர்வியூ பார்த்தோம். ஓவராலா வந்து இந்த சாப்டர்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் வந்து என்சைம்ஸோட பேசிக் டெஃபினிஷன்ஸ், தென் ஹிஸ்டரி, நாமன்கிளேச்சர், அதுக்கு எப்படி நேம் வைக்கிறாங்க, இப்போ வரைக்கும் எப்படி நேம் இருக்கு, ஸோ இதுக்கு எப்படி நேம் வைக்கிறாங்க, ஸோ ஓல்டன் டேஸ்ல எப்படி வச்சாங்க, இப்போ வந்து கரண்டா வந்து ஐயூபி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் யூனியன் பயோகெமிஸ்ட்ரி மூலமா எப்படி நேமிங் வைக்கிறாங்க, 4 டிஜிட் நேமிங் வந்து ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் கிளாசிபிகேஷன். ஸோ இந்த ஓவராலா என்சைம் கிளாசிபிகேஷன் வந்து மொத்தம் 6 விதமா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். OTHLIL அப்படின்னு. ஸோ ஆக்சிடேவ் ரிடக்டேஸ் என்சைம், அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபரேஸ், தென் அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரலைஸ், தென் லைசஸ், தென் ஐசோமரேஸ், தென் லிகேஸ் என்சைம் அப்படின்னு 6 விதமான கேட்டகரி பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு விதமான கேட்டகரிக்கும் என்ன விதமான ரோல் பண்ணுது அந்த நேம் வச்சே நம்ம சொல்லிடலாம். தென் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ லாஸ்டா வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த சிலபஸ்ல உங்களுக்கு முக்கியமானது 3 விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், எப்படி வந்து என்சைம் வந்து ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான மெக்கானிசம். த லாஸ்ட் ஒன் இஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஹிபிஷன், என்சைம் இன்ஹிபிஷன், காம்படிட்டிவ், நான் காம்படிட்டிவ், ரிவர்சபிள், இரிவர்சபிள். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டியோட ஓவராலாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ ஓவராலாக அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஃபேக்டர்ஸ் இருக்கு. So the first factor is the concentration of enzyme. Enzyme itself, it is an important factor to maintain the activity, otherwise responsible for the activity. The second one is the concentration of substrate. How much substrate is there, that is indirectly or directly proportional for the enzyme reaction. So third one is product concentration. At the end of reaction, you can get the product. The product itself is going to decide the enzyme activity. யாருப்பா அன்மியூட் பண்ணிருக்குது? So the next 2 important factors are temperature and pH. Then activators, then time and light irradiation. So இத பத்தி ஓவரால் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா எப்படி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இண்டிவிஜுவலா பார்ப்போம். ஸோ the first one is enzyme, concentration of enzyme. So ஸோ இப்போ இதில் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இந்த கீழே இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்சைம் கான்சன்ட்ரேஷன், ஒய் ஆக்சிஸ் இஸ் வெலாசிட்டி, என்சைம் வெலாசிட்டி, தட் மீன்ஸ் வெலாசிட்டி ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த கிராஃப் பார்த்தோம்னா லீனியரா என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தட் மீன்ஸ் இட்ஸ் இண்டிகேட் whenever the enzyme concentration is going to increase towards the end, whenever the enzyme concentration is going to increase, the velocity of the reaction also is going to increase directly. So it's directly proportional. So whenever the enzyme concentration is going to increase means the same manner, the equal amount, the velocity of the reaction also is going to increase. So the graph is become linear. ஸோ இது வந்து இந்த கிராஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ டெக்ஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா இதில் என்ன கொடுத்துருக்கு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்சைமுக்கு வந்து என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்க போனோம்னா the same thing. Whenever we are going to increase the enzyme concentration, the velocity of the reaction also proportionally increase. Yeah. So whenever we are going to increase the concentration of enzyme means it's directly proportional for increase the velocity of reaction. This property is used to determine the concentration of enzyme. So இந்த பாயிண்ட் நம்ம ரெண்டாவது வச்சுக்கலாம், முதல் பாயிண்ட்டுக்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னோம்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்கு, கொலஸ்ட்ரால் கண்டென்ட் இருக்கு அப்படின்னோம்னா, அந்த கொலஸ்ட்ரால் கண்டென்ட் வந்து நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகிறதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளான என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் எஸ்ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொலஸ்ட்ரால் எஸ்ட்ரேஸ் தான் என்ன பண்ண பண்ணோம்னா, நம்ம அந்த குளுக்கோஸுக்கு சொல்லியிருப்போமா பாலிசாக்கரைடுக்கு, அதே மாதிரி தான் இந்த கொலஸ்ட்ரால்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக் பண்ணி சின்ன சின்ன ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸா மாற்றும். இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்டா மாத்தின பிறகு தான் என்ன பண்ணும், இது வந்து அப்சார்ப்ஷன் ஆகும், உடம்புக்குள்ள அப்சார்ப்ஷன் ஆகும். ஸோ இப்போ அந்த என்சைம் தான் வந்து என்னது இம்பார்ட்டன்டான ரோல், கொலஸ்ட்ரால் எஸ்ட்ரேஸ் என்சைம்.
ஸோ இப்போ அந்த கொலஸ்ட்ரால் எஸ்டேஸ் என்சைம் எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அவ்வளவு அமௌண்ட் என்ன பண்ணும், கொலஸ்ட்ராலை வந்து பிரேக் பண்ணி ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸா மாற்றும். ஸோ த என்டையர் கெமிக்கல் ரியாக்ஷன் இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்சைம். இப்போ உதாரணத்துக்கு நீ வந்து ஒரு 100 கிராம் ஆஃப் கொலஸ்ட்ரால் கண்டென்ட் எடுக்கிற, ஓகேவா, சிக்கனோ மட்டனோ, மட்டன் சாப்பிட்றீங்க, ஒரு 100 கிராம் ஆஃப் மட்டன் எடுக்கிறீங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது வந்து உன் உடம்புல எவ்வளவு அமௌண்ட் கொலஸ்ட்ரால் எஸ்டேஸ் என்சைம் இருக்கோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், இட்ஸ் கன்வெர்ட் தி இன்டு ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ என்சைம் கான்சன்ட்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ஓகேவா. ஸோ இதை வந்து எப்படி அப்ளிகேஷன் பண்றாங்க அப்படின்னம்னா, இப்போ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, டிசார்டர்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னம்னா we have going to find out the enzyme concentration. ஒரு என்சைமோட அளவு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு அது மூலமா டிசார்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு அன்னவுன் சாம்பிள், இப்போ வந்து உன் பிளட்ல இருந்து இப்போ உன்னோட பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க, எடுத்து அதுல வந்து அந்த என்சைம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுல எவ்வளவு என்சைம் இருக்குன்னு எவ்வளவு என்சைம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து அதை டிட்டர்மைன் பண்ணோம் அப்படிங்கும்போது த நோன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டேட் கொலஸ்ட்ரால், இதுல சப்ஸ்டேட் வந்து என்னது, கொலஸ்ட்ரால், தென் ஸ்பெசிபிக் டெம்பரேச்சர், ஸ்பெசிபிக் பிஹெச் வச்சு உன்னோட சாம்பிள் வந்து பிளட் சாம்பிள் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுல போடுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா உன் பிளட் சாம்பிள்ல எவ்வளவு அமௌண்ட் அந்த என்சைம்ஸ் இருக்கோ அவ்வளவு அமௌண்ட் என்ன பண்ணும், அது கொலஸ்ட்ராலை வந்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அவங்க கடைசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த அமௌண்ட் கிடைச்சிருச்சு, எவ்வளவு அமௌண்ட் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைச்சிருக்கோ அதுதான் என்னது, இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்சைம். ஸோ இது வந்து ஒரு ரிவர்சபிள் மெக்கானிசம் மாதிரி, எவ்வளவு எண்ட் ப்ராடக்ட் கிடைக்குதோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அப்போ இவ்வளவு அமௌண்ட் தான் என்சைம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுதான் ரெண்டாவது பாயிண்ட்ல கொடுக்கு. This property, that means the concentration dependent for the velocity of the reactions. This property is used for determine the concentration of enzyme in unknown sample. Okay va? With known factors, pH, temperature, மற்ற factors, substrate concentration எல்லாத்தையும் என்ன பண்ணணும், known வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம சாம்பிள் எவ்வளவும் தெரியாம ஆட் பண்ணும்போது எவ்வளவு ப்ராடக்ட் கிடைக்குதோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சலாம். This is the first thing, concentration of enzyme. Okay, clear? So the second one is concentration of substrate. So first வந்து என்ன சொல்லிக்க போனா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் என்சைம்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம், ஃபேக்டர்ஸ், அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒரு என்சைம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னாலும் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் இருக்கோ அதுவும் வந்து என்ன பண்ணும், இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிளே வந்து அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸா மாத்துவோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு 100 கிராம் ஆஃப் மட்டன் எடுக்கிற, மீட் எடுக்கிற, ஹை ஃபேட்டி கண்டென்ட், கொலஸ்ட்ரால் கண்டென்ட் மீட் எடுக்கிற. ஸோ இப்போ நம்ம உடம்புல வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கொலஸ்ட்ரால் எஸ்டேஸ் என்சைம் இருக்கோ அவ்வளவு அளவு என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம், அந்த கொலஸ்ட்ராலை வந்து பிரேக் பண்ணி ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸா மாற்றும், தென் அது நம்ம உடம்புக்குள்ள வந்து அப்சார்ப் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அதுவே ரிவர்ஸ்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இப்போ நம்ம உடம்புல எவ்வளவு அமௌண்ட் வந்து கொலஸ்ட்ரால் எஸ்டேஸ் இருந்தாலும் நீ எவ்வளவு வந்து கொலஸ்ட்ரால் எடுக்கிறியோ, தட் மீன்ஸ் நீ எவ்வளவு அமௌண்ட் வந்து மீட் எடுக்கிறியோ அதுவும் என்னது, ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். இப்போ உடம்புல வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் என்சைம்ஸ் இருக்கு, ஓகேவா, கொலஸ்ட்ராலை மெட்டபலைஸ் பண்ணக்கூடிய சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் என்சைம்ஸ் இருக்கு. பட் நீ எடுக்கிற கண்டென்ட்டே கம்மியா எடுத்தேன்னா இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி ரியாக்ஷன். அதுதான் வந்து என்னது இதுல சொல்ல போறது. ஸோ இதுல என்ன சொல்றாங்க பாரு, இப்போ இதுல இதே மாதிரி இதுல கிராஃப் பாரு, கிராஃப் பார்த்தாலே நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸ்ல வந்து வெலாசிட்டி ஆஃப் தி ரியாக்ஷன். ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனை வந்து இப்போ இதுல வந்து சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் வரையும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஃப், ஏ வரையும் ஒரு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏ கர்வ்ல வந்து 3 இதா பிரிச்சிருக்காங்க, ஏ பி சி அப்படின்னு 3 விதமா ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து இந்த ஏ கர்வ் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த கர்வ் வந்து என்ன ஆகுது, லீனியரா போகுது. தட் மீன்ஸ் the substrate concentration, the velocity of the reaction, substrate கூட்ட கூட்ட velocity என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அட் பர்டிகுலர் டைம் பீரியட். ஒரு குறிப்பிட்ட டைம் வரை என்ன ஆகும், இது லீனியராவே போகும். தட் ரீஜன் இஸ் கன்சிடர்ஸ் ஏ கிராஃப். அந்த கிராஃப்ல வந்து ஏ பார்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக, தட் மீன்ஸ் ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னோம்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனா போகாது. பிகாஸ்
உன்னோட என்சைம்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிபிக் அமௌண்ட் தான் இருக்கு. அதையும் மீறி நீ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் எடுக்கும்போது என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட அளவு தான் என்சைம்ஸ் இருக்கு. நீ சப்ஸ்ட்ரேட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுற. ஸோ அந்த என்சைமால எவ்வளவு அமௌண்ட் மெட்டபாலிசம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு என்ன ஆகும்? இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நம்ம லாஸ்ட் கிராஃப்ல பார்த்தோம்னா என்சைம் டிபெண்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அது மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் வரையும் சப்ஸ்ட்ரேட்டை கூட்ட கூட்ட கிராஃப் வந்து என்ன ஆகும்? லீனியரா போய்கிட்டே இருக்கும். when it's going to saturate, எப்போ அது வந்து ஈக்குவல் ஆகுதோ, ரெண்டு எவ்வளவு அமௌண்ட் கெப்பாசிட்டி இருக்கோ அது வரை என்ன ஆகும் அப்படின்னா லீனியரா போகும். அதுக்கப்புறம் சப்ஸ்ட்ரேட் லெவல் கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா என்சைம் வந்து இருக்கிற அமௌண்ட் தான் இருக்கும், பட் ஆனா சப்ஸ்ட்ரேட் லெவல் கூடிரும். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா கிராஃப் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்? கர்வ் அடிய ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் when the enzyme is become free, எப்போ அந்த என்சைம் வந்து ஃப்ரீ ஆகுதோ அப்பதான் வந்து என்ன பண்ணும்? அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட்டை வந்து மெட்டபலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ வந்து இது என்ன ஆகாது? லீனியரா போகாது. ஸோ ஒரு ஸ்பெசிபிக் கான்சன்ட்ரேஷனுக்கு அப்புறமா சப்ஸ்ட்ரேட் வந்து இருந்து அதிகமா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னோம்னா த கர்வ் இஸ் பிகம் பெண்ட். கர்வ் என்ன ஆகும்? கர்வ் அடிக்க ஆரம்பிக்கும், லீனியரா போகாம பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ that's also one particular stage. even you have take more amount of substrate, ரொம்ப கொலஸ்ட்ரால் எடுக்கிற என்சைம் வந்து அதே அளவு தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் எடுத்து பண்ணும்போது என்ன பண்ணோம்னா you have take more amount of huge amount of substrate is there but less amount of enzyme is there. ஸோ என்சைமால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஓவராலா எல்லா சப்ஸ்ட்ரேட்டையுமே என்ன பண்ண முடியாது? மெட்டபலைஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த கர்வ் வந்து என்ன ஆகும் பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் வந்து என்ன ஆகும்? ஸ்ட்ரெயிட் லைனா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் கன்சிடர்ஸ் எ சி. ஸோ ஈக்குவல் மெட்டபாலிசம் ஆகும்போது ஏ. when it's going to beyond the level, it's the linear curve is become bend. So when it's become plateau, equal ஆகும்போது எப்ப huge amount of வருதோ enzyme level கம்மியாகும், substrate level ரொம்ப huge ஆ இருக்கும்போது the level is become plateau, unchanged ஆகும், straight line ஆ ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் வச்சு நம்ம டெக்ஸ்ட்டை வச்சு என்ன பண்ணிடலாம்? எழுதிடலாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? அதே தான் சொல்லியிருக்கு. the increase the substrate concentration gradually. நம்ம சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் நோன் அமௌண்ட் ஆஃப் என்சைம்ஸ் இருக்கு. ஓகேவா? நமக்கு ஒரு 1 கிராமோ 2 கிராமோ ஒரு நோன் அமௌண்ட் ஆஃப் என்சைம் லெவல் இருக்கு. நம்ம இப்ப கிராஜுவலா சப்ஸ்ட்ரேட்டை வந்து கூட்டும் போது என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் தி வெலாசிட்டி ஆஃப் ரியாக்ஷன். இந்த என்சைம் மூலமா நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஆகும்? கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். அது எவ்வளவு தூரத்துக்கு அப்படின்னா வித் தி லிமிட்டெட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் லெவல். தட் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் லெவல் வரையும் என்ன ஆகும்? அப்படியே போய்கிட்டே இருக்கும், லீனியரா போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கர்வ் இஸ் பிகம் ஹைப்பர்போலா அப்டைன் தி வெலாசிட்டி. கர்வ் என்ன ஆக ஆரம்பிக்கும்? ஹைப்பர்போலம் ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் இஸ் பிகம் பெண்ட் தென் இஸ் கோயிங் டு பிளாட்டோ. ஸோ ஏன் அப்படின்னம்னா த சப்ஸ்ட்ரேட் லெவல் இஸ் மோர் தென் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்சைம். உன் கையில இருக்கக்கூடிய தட் மீன்ஸ் உன் உடம்புல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்சைம் லெவலை விட சப்ஸ்ட்ரேட் லெவல் அதிகமாக போகும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஆக ஆரம்பிக்கும்? இட்ஸ் பிகம் ஸ்லோ. At the one particular time, the more amount of substrate is there means it's become plateau. So A, B, C அப்படின்னு 3 கிராஃபா போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடிஞ்சவங்க இதோட நிப்பாட்டம்னா நிப்பாட்டிக்கோ. ஸோ அடுத்து வந்து என்னன்னா இதே சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனை வச்சு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போட்டிருப்பாங்க. அதாவது மேபி நீ தேர்ட் இயர்ல வரும்போதோ இல்லாட்டி செகண்ட் இயர் ஃபார்மகாலஜி படிக்கும் போதோ வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த என்சைம் இன்ஹிபிஷனை வந்து நான் அன்னைக்கே வந்து இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருந்தேன். ரிவர்சபிள் இன்ஹிபிஷன், நான் இர்ரிவர்சபிள் இன்ஹிபிஷன், காம்படேட்டிவ், நான் காம்படேட்டிவ், அன்காம்படேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சப்டைப்ஸா பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த கிராஃப் மூலமா இந்த இதுல கேஎம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தியா? ஸோ இந்த கேஎம் கான்ஸ்டன்ட் மூலமா we can easily find out it's undergoing which type of reaction, which type of inhibition. ஸோ இந்த கிராஃப் மூலமா அந்த கால்குலேஷன் நம்ம இன்டர்ப்ட் பண்ணோம்னாலே அந்த என்சைம் வந்து நம்ம சப்ஸ்டன்ஸ் வந்து எப்படி இன்ஹிபிட் பண்ணுது, காம்படேட்டிவ் மேனரா, நான் காம்படேட்டிவ் மேனரா, அன்காம்படேட்டிவ் மேனரா அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும்? இந்த கிராஃப்ல அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து இன்செர்ட் பண்ணும்போது அது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் கால்குலேஷன்ல வரும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க அதை எழுதுங்க. இதுல கஷ்டமா இருக்கிறவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்ப என்சைம் சப்ஸ்ட்ரேட், கொலஸ்ட்ரால் எஸ்டரைஸ் என்சைம் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னம்னா என்சைம் ஃப்ரீ ஆகி அந்த கொலஸ்ட்ராலை வந்து என்ன ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸா கன்வெர்ட் பண்ணுது. அதுதான் என் ப்ராடக்ட். ஸோ என்சைம் சப்ஸ்ட்ரேட் ரெண்டும் பைண்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் ஃபார்ம் ஏ காம்ப்ளெக்ஸ், என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ்.
that complex is make irreversible. அந்த complex வந்து ஆகும் திருப்பி பிரேக் ஆகி திருப்பி ஃப்ரீ என்சைம் ஆவோ ஃப்ரீ சப்ஸ்ட்ரேட் ஆவோ, that means கொலஸ்ட்ராலாவோ மாறலாம். அதுவும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. otherwise as per the principle, once the enzyme substrate is going to complex means it's become a product. That means enzyme substrate form ஆனதுக்கு அப்புறம் அது irreversible-ஆவும் ஆகலாம், otherwise free fatty acid மாதிரி என்ன பண்ணலாம், ப்ராடக்டாவும் மாறலாம். ஓகேவா? சோ இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். சோ அதுதான் இங்க கெமிக்கல் ரியாக்ஷன்னா போட்டிருக்கு. So the enzyme E and substrate S, ஓகேவா? E and S is going to denote this enzyme and substrate. It's going to form a unstable enzyme substrate complex. அது ரெண்டும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. That is unstable complex-ஆ இருந்துச்சு அப்படினம்னா, that means அது ஃபார்வர்டாவும் போகலாம், ரிவர்ஸாவும் போகலாம். either it's converted into the product, otherwise it's become irreversible into the same enzyme and substrate, free enzyme and free substrate, அப்படியாவும் மாறலாம். சோ அப்படிங்கும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா மூணு விதமா எழுதுறாங்க, K1, K2, K3 அப்படின்னு. what is K1? when the K1ங்கிறது என்ன பண்ணுன்னா இந்த மேல இருக்கக்கூடிய டயகிராம் பாரு. so enzyme substrate is going to bound, it's become a complex, so that reaction is denoted as a K1. once enzyme substrate complex form ஆனதுக்கு அப்புறம் it's an unstable complex, it may reverse, so reverse into free enzyme and free substrate ஆ மாறறதுக்கான chances இருக்கு. so அப்படி மாறுச்சுனா that reaction is going to denoted as a K2. ஓகேவா? so K1ங்கிறது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆறது, K2ங்கிறது அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து பிரேக் ஆகி ரிவர்ஸ் ஆறது. ஓகே, so this is K1 and K2. K3 என்ன டினோட் பண்றாங்க அப்படினா once enzyme and substrate is going to complex is form, it's converted into the product, free enzyme and product. that reaction is going to denoted as a K3. so K1, K2, K3 இந்த மூணு விதமான ஃபார்மட்ஸ் இருக்கு. ஓகே, சோ இதான் ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ல வந்து ஸ்டெப் E plus S, that means enzyme substrate complex form ஆகுது. either the reaction is K1 and K2 reversible ஆகலாம், சாரி ஃபார்வர்ட் ஆகி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், தென் அதுக்கு அப்புறம் இட்ஸ் மே ரிவர்சிபிள். அப்படி ஆகல அப்படினம்னா it's converted into the product, then free enzyme, that reaction is denoted as a K3. ஓகேவா? இந்த மூணு K1, K2, K3, so இந்த மூணு வந்து இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ். ஓகேவா? the next, so அத வச்சு அந்த K1, K2, K3 வச்சு அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது மைக்கேல்சன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்கேல்சன் நீமன் கான்ஸ்டன்ட், இந்த வேல்யூ எப்படி பண்றது? இந்த மத்த கிராஃப் எல்லாம் இதெல்லாம் விட்டுருங்க, நீங்க எதையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகாத, ஃபர்ஸ்ட் இந்த இதை மட்டும் பாருங்க. ஓகேவா? சோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த K1, K2, K3ங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னம்னா அந்த Km வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னம்னா the Km equal to K2 plus K3. K2ன்னு என்னது? காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ரிவர்ஸ் ஆறது. ஓகேவா? ஒன்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ரிவர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஃப்ரீ என்னது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. சோ அப்ப என்சைம்ல இருந்து காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ரிவர்ஸ் ஆகக்கூடியது வந்து என்னது? K2 plus K3. K3ன்னு என்னது? என்சைம் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து இட்ஸ் கோயிங் டு ஃபார்வர்ட் ப்ராடக்டா மாறுச்சுனா, சோ K2 plus K3 divided by K1. K1னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆறதுக்கான ரியாக்ஷன். சோ ரிவர்சிபிள் ஆகக்கூடிய ஒரு ரியாக்ஷன் பிளஸ் ப்ராடக்டா ஆகக்கூடிய ரியாக்ஷன் ரெண்டையும் கூட்டி டிவைட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆறதுக்கான கூடிய ரியாக்ஷன் வேல்யூ போட் அப்படினா we can easily find out the Km கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன பண்ணிரலாம், கண்டுபிடிச்சிரலாம். So this is the second step. Km value equal to K2 plus K3 divided by K1. So இதுதான் வந்து என்னது? கான்ஸ்டன்ட் வேல்யூக்கான செகண்ட் ஃபார்முலா. சோ இப்போ இதெல்லாமே வந்து எதோட கோரிலேட் பண்ணனும் அப்படினம்னா velocity of the reaction. நமக்கு வந்து என்னது பண்ணோம்? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட வெலாசிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதான ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ். வெலாசிட்டி அஃபெக்ட் பண்றது தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ அந்த வெலாசிட்டியை என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணுது அப்படிங்கறத அடுத்த ஒரு ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணிருக்கு, இன்டராக்ட் பண்ணிருக்காங்க. So the velocity V equal to measured velocity equal to Vmax. Vmax என்ன பண்ணா the maximum velocity. நம்ம அந்த போன கிராஃப்லயே பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல Vmax ன்னு குறிச்சிருப்பாங்க. This is the maximum velocity of the reaction. So if it is half Vmax means half of the velocity of reaction. So velocity வந்து மெஷர் பண்ண போறோம்னா Vmax of substrate. Substrate Vmax வந்து என்னது? substrateோட maximum velocity எவ்வளவு அப்படிங்கிறது, then divided by
Km நம்ம போன ஸ்டெப்ல பார்த்து வச்சா மைக்கேல்சன் நீல்சன் கான்ஸ்டன்ட் பிளஸ் சப்ஸ்ட்ரேட். ஒரு சப்ஸ்ட்ரேட்டோட மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளவு, then divided by உன்னோட கான்ஸ்டன்ட் வேல்யூ பிளஸ் மிச்சம் இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னோம்னா நம்ம அந்த ரியாக்ஷனோட வெலாசிட்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சலாம். அது எவ்வளவு ஸ்பீடா அந்த ரியாக்ஷன் நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் சப்ஸ்ட்ரேட். ஓகேவா, அது டிவைடட் பை கான்ஸ்டன்ட் வேல்யூ பிளஸ் மிச்சம் இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட். இதை போட்டாலே என்ன ஆயிரும், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட அந்த என்சைம் மீடியேட்டட் கெமிக்கல் ரியாக்ஷன்ல எவ்வளவு வெலாசிட்டியில போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜரான ஸ்டெப். ஓகேவா, ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா v ஈக்குவல் டு vmax ஆஃப் சப்ஸ்ட்ரேட் டிவைடட் பை கான்ஸ்டன்ட் வேல்யூ பிளஸ் சப்ஸ்ட்ரேட். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு ஃபர்தரா என்ன பண்றாங்க அப்படின்னா டெரிவேட் பண்றாங்க. ஸோ இப்போ இதை வந்து அசியூம் பண்ணிக்க, இப்போ வந்து இதுதான் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ லெட்ஸ் அசியூம் தட் த மெஷர்ட் வெலாசிட்டி, நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு half of the vmax அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, வெலாசிட்டி வந்து half of the vmax இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பாரு. half of the vmax equal to the same, அந்த கால்குலேஷன் அப்படியே தான் வருது. ஸோ அப்படி வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னோம்னா, நம்ம அந்த ரெசிப்ரோக்கல இந்த பக்கம் தூக்கிட்டு வரோம், ஆஃப் வேல்யூ வந்து என்ன பண்றோம், இந்த பக்கம் தூக்கும் போது என்ன ஆகும் பண்ணோம்னா the km is going to this side. So km plus s equal to 2v max s divided by vmax. ஸோ இந்த vmax வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்படியே கம்ப்ளீட்டா கீழே கொண்டு வரோம். அதர்வைஸ் இது இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னோம்னா the km plus substrate equal to 2v max s divided by vmax. ஸோ இதுக்கப்புறம் ஸோ ரெண்டு vmax இருக்கு. ஸோ இந்த vmax வந்து என்ன பண்ணுது, நம்ம வந்து கட் ஆகும் போது என்ன ஆகும்னா the km value plus free substrate equal to 2 சப்ஸ்ட்ரேட்டா மாறுது. ஸோ அப்ப டைரக்டா ஃபைனலா என்ன ஆகுது அப்படின்னோம்னா the km value is equal to substrate concentration. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் படி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆஃப் vmaxக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா the km constant value is equal to the substrate லெவலை வச்சு தான் என்ன பண்ண முடியுது, ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து இதுல சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த கால்குலேஷன்லாம் எதுக்காக, இந்த km வேல்யூ எதுக்கு கண்டுபிடிக்கணும், என்ன ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம் பண்ணோம்னா, ஸோ இந்த கிராஃப் போட்டா பண்ணோம்னா நான் சிம்பிளா கிராஃபை மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப டீப்பா போனீங்கன்னா உங்களுக்கு மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம். இந்த km வேல்யூ இந்த மைக்கேல்சன் மென்டன் கான்ஸ்டன்ட் வச்சு என்ன பண்ண, அது என்ன ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த km கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணா, இட்ஸ் டிஃபைன்ட் as the substrate concentration to produce half maximum velocity in enzyme catalyzed reaction. நம்ம போன ரியாக்ஷன்ல பார்த்த மாதிரி தான், போன ஸ்டெப்ஸ்ல வந்து பார்த்தோம் km வேல்யூங்கிறது என்ன பண்ணோம்னா இட்ஸ் ஈக்குவல் டு தி சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம். ஸோ இதுல கான்ஸ்டன்ட் km கான்ஸ்டன்ட் என்ன பண்ணோம்னா the substrate concentration to produce half maximum velocity in an enzyme. That means அந்த enzyme mediated reactionல ஒரு half of the amount 50% of velocity ஈக்குவல் பண்றதுக்கு எவ்வளவு amount of substrate தேவைப்படுதோ அதுதான் வந்து என்னது km கான்ஸ்டன்ட். ஸோ இதை ரிவர்சிபிளா சொல்லணும் அப்படின்னம்னா 50% ரியாக்ஷனை வந்து அட்டைன் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் தேவைப்படுதோ தட் இஸ் km கான்ஸ்டன்ட். ஓகேவா, சிம்பிளா புரிஞ்சுங்க. the km கான்ஸ்டன்ட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் டிஃபைன்ட் as the how 50% ஆஃப் வெலாசிட்டியை கேரி அவுட் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட், how much amount is sufficient for substrate concentration, that level is considered as a km constant. நீ ரிவர்ஸ்லப்லும் சொல்லிக்கலாம், இப்படியும் சொல்லிக்கலாம். ஓகேவா, இது பர்టిక్యులர் சயின்டிபிக் டேர்ம்ஸா கொடுத்திருக்காங்க. the substrate concentrations to produce half maximum velocity க்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதான் வந்து என்னது km constant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So in the km constant value is a characteristic feature of given the enzyme. So in சார் இதை வந்து km வச்சு நம்ம சப்ஸ்ட்ரேட் எவ்வளவு வெலாசிட்டி போகுது அப்படிங்கிறத மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். பட் ஆனா இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னம்னா அந்த என்சைமோட ஃபீச்சர்ஸ். ஏன்னா சப்ஸ்ட்ரேட்டை வந்து 50% மாத்திரதான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. பட் ஆனா இதுல முக்கியமான ரோல் எது பிளே பண்ணுது, என்சைம்ஸ். ஸோ அந்த என்சைம்ஸோட எஃபிகசியை வந்து என்ன பண்ணலாம், நம்ம இன்டைரக்டா கண்டுபிடிக்கலாம்.
ஒரு 50% இனிபிஷன் பண்றதுக்கு சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் தேவைப்பட்டுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 1 கிராம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னம்னா நம்ம என்ன சொல்லலாம், அந்த என்சைமோட வெலாசிட்டி, என்சைமோட ஆக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்சைமோட வந்து ஆக்டிவிட்டி அதிகமா இருந்தது அப்படின்னா, என்சைமோட எஃபிகசி அதிகமா இருந்துச்சுன்னா இட்ஸ் கன்வெர்ட்டிங் மோர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். அப்படிங்கும்போது சப்ஸ்ட்ரேட்டோட வேல்யூ வந்து என்ன தேவைப்படும், அதிகமா தேவைப்படும். ஒரு half ஆஃப் தி ரியாக்ஷன் கேரி அவுட் பண்றதுக்கு சப்ஸ்ட்ரேட்டோட லெவல் ரொம்ப தேவைப்படும். தட் மீன்ஸ் ரொம்ப சப்ஸ்ட்ரேட்டை வந்து என்ன பண்ணும், என்சைம்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா என்சைமோட எஃபிகசியை தெரிஞ்சுக்கலாம். So the Km value is indirectly is going to given the main features of the enzyme. ஓகேவா? So இப்ப அதே சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க பாரு. The low Km values indicates the strong affinity between the enzyme and the substrate. இப்ப இந்த Km value வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா the affinity between the enzyme and substrate வந்து என்னவா இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அஃபினிட்டி ரொம்ப இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும் பண்ணோம்னா இந்த கேஎம் வேல்யூ வந்து என்ன ஆகும், குறையும். ஸோ இப்போ அதே இது ரிவர்ஸ்ல வச்சுட்டோம்னா இந்த கேஎம் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னம்னா இட்ஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் தி வீக் அஃபினிட்டி. என்சைமுக்கும் சப்ஸ்ட்ரேட்டுக்கும் ரொம்ப அஃபினிட்டி இல்லை. ஓகேவா? ரெண்டும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆன உடனேயும் இமீடியட்டா ஒன்று ரிவர்ஸ் ஆகும், என்ன இல்லாட்டி என்னவாகும், ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும். அப்ப என்சைமுக்கும் சப்ஸ்ட்ரேட்டுக்கும் அஃபினிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும்போது எய்தர் இட்ஸ் கோயிங் டு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ப்ராடக்டா மாறலாம், அதை ரிவர்சிபிளா மாறலாம். அப்படிங்கும்போது அந்த கேஎம் வேல்யூ வந்து என்ன ஆகுது, ஹையா இருக்கு. ஓகேவா? கேஎம் வேல்யூ லோவா இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் அஃபினிட்டி, காம்ப்ளெக்ஸ் டைட்டா இருக்கும், ரெண்டு ஸ்டெப்புக்கும் போறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ரிவர்சபிளுக்கோ ப்ராடக்டா மாறுறதுக்கோ. அதே இது வந்து ஹை அஃபினிட்டி இருந்துச்சு அப்படின்னா கேஎமோட வேல்யூ ஹையா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுக்குள்ள அஃபினிட்டி வந்து என்ன இருக்கும், வீக் அஃபினிட்டி அப்படிங்கிறது அர்த்தம். சோ இதெல்லாம் எதை டினோட் பண்ணுது அப்படின்னம்னா இட்ஸ் யூஸ் டு டிட்டர்மைன் தி மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். அது என்ன டைப் ஆஃப் மெக்கானிசம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அதே போனோட்டம் போட்ட அதே ரியாக்ஷன் தான். ஸோ இப்போ இதுல வந்து இந்த இதை மட்டும் பாருங்க, இந்த கிராஃப்ல மட்டும் பாரு, உனக்கு இதை வச்சு ஈஸியா சொல்லிடுறேன். ஸோ இதுல வந்து இந்த ஸ்லோப் வந்து பார்த்தா பண்ணோம்னா இதுல வந்து கேஎம் டிவைட் பை விமேக்ஸ் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஸோ சென்ட்ரல் லைனுக்கு அப்புறம் வந்து சப்ஸ்ட்ரேட்டும் இந்த பக்கம் மைனஸ் கேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெலாசிட்டி ஆஃப் தி ரியாக்ஷன். ஸோ இப்போ நம்ம இந்த போன ரியாக்ஷன்ல இந்த கிராஃப் இருக்கு தெரியுமா, இந்த கிராஃபை டபுள் ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னம்னா, ஓகேவா? ஸோ சேம் கிராஃப் தான், இதே கிராஃப் இதே வேல்யூஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னம்னா டபுள் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் பிகம் எ லீனியர். இந்த லீனியர் லைனை வந்து நம்ம கிராஃபா வந்து கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ண அப்படின்னா ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இன்டர்செப்ட் ஆகிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், கேஎம் வேல்யூவோ இல்லாட்டி அது என்ன டைப் ஆஃப் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ஸ்லோப் வந்து வெலாசிட்டியில வந்து ஒய் ஆக்சிஸ்ல வந்து இங்க வந்து என்ன ஆகுது, கட் ஆகுது, ஆஃப் ஆஃப் தி விமேக்ஸ்ல கட் ஆகுது. ஸோ அட் த சேம் டைம் கீழே இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா கேஎம் வேல்யூல வந்து மைனஸ் வேல்யூல போய் என்ன ஆகுது, கட் ஆகுது. இட்ஸ் மச் ஈஸியர் டு கால்குலேட் தி கேஎம் வேல்யூ ஃப்ரம் தி இன்டர்செப்ட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். Once the slope is going to intercept the x-axis, we can find out the Km value. If it is going to the minus side, we can also easily identify. So, if in the slope of inhibitor, interceptor the vachi velocity layo, then Km value la interceptor the vachi, we can identify from this slope we can identify the which type of inhibition அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து நீங்க அடுத்தடுத்த லெவல்ல பண்ணும்போது நான் சொல்றேன் அது என்ன காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனா எப்படி கட் ஆகும், நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனா எப்படி கட் ஆகும் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணோம்னா the third one, first one is enzyme பார்த்தோம் concentration, the second one is என்னது substrate concentration, the third one is product concentration. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு என்சைம் சப்ஸ்ட்ரேட் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது, தென் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இட்ஸ் ஃபைனலி இட்ஸ் கன்வெர்டட் இன்டு தி ப்ராடக்ட். ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல த ப்ராடக்ட் இட் செல்ஃப் அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த என்சைம் ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணும். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஒன்ஸ் த என்சைம் அண்ட் சப்ஸ்ட்ரேட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் ஏ காம்ப்ளெக்ஸ், it may converted into the product, otherwise the complexes may reverse into free enzyme and free substrate மாறலாம். once
the enzyme substrate complex form ஆனதுக்கு அப்புறம் it's converted into the product means the same product itself is going to bind with the enzyme, otherwise it give the signal to the enzyme to inhibit the further reaction. That means ப்ராடக்ட் ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் என்ன பண்ணும், இந்த என்சைம்ல போய் பைண்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்தர் ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த லிவிங் சிஸ்டம் த டைப் ஆஃப் இன்ஹிபிஷன்ஸ் ஜெனரலி ப்ரிவென்டட் பை தி குவிக் ரிமூவல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணா நம்ம உடம்புக்குள்ள பயாலஜிக்கல் லைஃபுக்குள்ள நடக்கும்போது என்ன பண்ணா இந்த ஸ்டெப் வந்து மேக்ஸிமம் நடக்காது. ஏன் அப்படின்னம்னா ஒன்ஸ் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ப்ராடக்டா மாறிச்சு அப்படின்னம்னா அந்த ப்ராடக்ட் போய் தான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், நம்ம என்சைமை போய் இனிபிட் பண்ணி ஃபர்தர் ஸ்டெப் ஆக விடாம தடுக்கும்னு சொல்லியிருக்கோம். பட் நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டத்துல என்ன ஆகும் அப்படின்னம்னா ஒன்ஸ் அந்த சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னம்னா the product that has been immediately taken by our body, immediate அந்த ப்ராடக்ட் வந்து நாங்க வேற ஒரு ப்ராசஸ்க்கு யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அப்படிங்கும்போது இந்த பக்கம் என்ன ஆகாது, என்சைமை போய் இனிபிஷன் பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ், பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம், நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் சொல்லி ரொம்ப டைப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Still now we have seen the three different factors: concentration of the enzyme, concentration of the substrate, then concentration of the product. So these are the three important factors it's going to affect the enzyme activity. The fourth one is effect of temperature. So during the reaction, the temperature also is involved a major role to affect the enzyme mediated reactions. So the velocity of the enzyme reactions, you can here see now. So the velocity of the enzyme reactions is increased with increase the temperature. So whenever you have catalyze any reaction, you just create increase the temperature means the entire reactions also is going to increase, but it's having a one level up to one maximum level it's going to increase, but at one point the reaction is going to declines. So whenever you can gradually increase the temperature, the entire chemical reaction, catalyzed reaction is going to increase, but up to one maximum point. After that the reaction is going to decline. So once we have plot the curve, it's become a bell shaped curve. You can see there x-axis temperature, y-axis is the velocity of the reactions. So the reaction has been started with 0. Once you have increased the temperature, the velocity of the reaction is going to also is going to increase up to one maximum point. Here the maximum point is 40 degrees Celsius. After that, even though you can increase the temperature, the reaction is going to decline. Okay, so the enzyme is here the temperature is one of the major factor to catalyze the reaction. So the temperature coefficients, otherwise simply it's denoted as a QIO. So the temperature coefficient it's defined as a increase in enzyme velocity, increase in enzyme velocity when the temperature is increased at 10 degree Celsius. So நம்ம லாஸ்ட் கிராஃப்ல பார்த்திருப்போம். ஸோ ஒவ்வொரு 0 டிகிரில இருந்து 10 20 அப்படின்னு மாத்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் அப்ப மாத்தும் போது ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த என்சைம் வெலாசிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. So most of the organs, majority of the enzyme, most of the enzymes and the temperature coefficients it's between the 0 to 40 degree Celsius குள்ள தான் இருக்கும், maximum இருக்கும். So you can see here increase the temperature results in higher activation energy. Once you have increased the temperature, the higher activation energy of the molecules, more molecules is collisions or interaction, the reaction is going to be faster. So that means whenever you can increase the temperature, so the molecules is going to activate with getting temperature, heat energy, then it started to more collision. So more collision ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா interaction அதிகமாகும். So interaction அதிகமாகும்போது reactions என்ன ஆகும், it's going to faster. So the optimum temperature for the reactions, நார்மலா ஒரு enzyme mediated reactions வந்து ஒரு optimal temperature என்ன பண்ணா it's a normal room temperature தான், 35 degree Celsius to 40 degree Celsius. That means our biological bodyல இருக்கக்கூடிய அதே temperatureல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா most of the enzyme is going to work well. So at the same time some of the few enzymes, okay va, exceptional is there, some of the few enzymes, example take DNA polymerase enzyme, muscle adenylate kinase enzyme,
So these kind of enzymes is going to activate in higher temperature. Example, these are the enzyme is going to activate at only in 100°C. So that's a concept. So temperature increase பண்ணும்போது reaction கூடும். எப்படி எப்பணும்னா whenever you are going to increase the temperature, the molecules is getting energy from the heat source, then it's going for more collision. More collision means the substrate reaction is going to faster. Okay, wow. So exception is there. Normal optimal temperature for all the enzymes is mostly 35 to 40°C. Even though in this case some exception is there, the exceptional substances are that Taq DNA polymerase and muscle adenyl calase enzyme. These are the enzyme is going to active only in 100°C. Some plant enzymes also like urease is going to optimal activity around 60°C. So so the temperature, the next one is the same continuation is there. So we already discussed that most of the enzyme, the optimal temperature is 35 to 40°C. Some exceptional is there, like urease enzyme and polymerase enzymes. Kind of enzyme is activated in only in some specific temperature, either 60 or 100. So apart from that, most of the enzymes, whenever the temperature is going to increase more than 50°C, is undergone the denaturation. That means is going to lose the efficacy, is going to destroy. When the enzyme is exposed with the temperature is above 50°C, it's undergone the denaturations. It's leading to derangement of the structure. The structure on the dearrangement. We already say that the enzymes are made up of protein. Enzymes is nothing but it's a protein. It's made up of polypeptide. The polypeptide means we know that it's a sequence of amino acids. So but denaturation ஆகும்போது என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து என்ன ஆகும், டீஅரேஞ்ச்மெண்ட் ஆகிறதுக்கோ டீஆக்டிவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. So majority of the enzymes become inactive at higher temperature, more than 70°C or nearby 70°C போகும்போது most of the enzyme is going to inactivate. So that's the reasons food product la இருக்கக்கூடிய proteins வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணோம் அப்படின்னா we can maintain the cooling temperature. Refrigerator maintain பண்ணி என்ன பண்றோம், cooling temperature maintain பண்ணி protein denaturate ஆகாம என்ன பண்றோம், maintain பண்றோம். So the next important factor is effect of pH. So 4 factors over, the 5th factor is pH. So the same here, like the same temperature, the hydrogen ion concentration in the reactants, otherwise in medium, that's also important factor to affect the enzyme activity. So once you have increased the hydrogen ion concentration, that is nothing but the pH, it's considerably influence the enzyme activated reactions. So pH நம்ம வந்து gradually increase பண்ணும்போது, hydrogen ion concentration increase பண்ணும்போது, that's also is going to affect the enzyme mediated action. Enzyme ஓட mechanism வந்து என்ன பண்ணலாம், activity வந்து block பண்ணலாம். So each enzyme having optimum pH to the velocity of the maximum. So that it's indicate each and every enzyme is produce maximum velocity of reaction at some specific pH unit. So it may differ based upon the enzyme, it may differ. At the same manner, below and above pH, if the pH is, if example one enzyme is that enzyme is very active, maximum velocity is produced around pH 7 means it must be producing activity with the necessary, we must maintain the pH 7. Once the pH is below 7, maybe 4 or 5, otherwise above 10 is there, means the enzyme is not going to produce that much of activity. That means it's directly it's going to inhibit the velocity of enzyme. The same manner you can see the graph. X-axis is a pH, y-axis is velocity. So whenever we have going to increase the pH, the reaction is going to increase. That means that enzyme it's produce high velocity of the reaction at one specific pH. Example, maybe here we can fix it as 7. So if it is the pH is started from 2, the reaction is going to gradually increase at maximum 7 pH. So after that, once increase the pH level, it's automatically the reaction is going to decline. The same manner, if you plot the curve, the graph is going to the bell-shaped curve. So the most of the enzymes of higher organism, it shows optimal activities around pH 6 to 8. That means நம்ம biological இருக்கக்கூடிய enzymes எல்லாமே அப்படின்னா mostly it's active around
6 to 8 லெவல்ல இருக்கக்கூடிய pH தான் வந்து என்ன ஆகும் mostly it's act பண்ணும். So however many exception is there. So இதுலயே வந்து என்ன பண்ணா சில exceptions இருக்கு. So example pepsin, we know that the pepsin is present on G80. So it may activate only in gastric acid. pH வந்து ரொம்ப low acidic pH ல தான் என்ன ஆகும், it's going to activate. Pepsin வந்து acidic conditionல பண்ணும்போது தான் it's produce more well activity. So at the same time acid phosphatase ன்னு பார்த்தா பண்ணோம்னா same thing. So pH acidic pH ல 4 and 5 ல இருக்கும்போது தான் it's produce better activity. The same manner if it is going for alkaline phosphatase, the enzyme, it produce maximum velocity at the pH 10 to 11. That means it's very good, very nice manner it's produce activity only in alkaline pH, particularly in large intestine. So intestinal area la வந்து என்ன பண்ணோம்னா pH வந்து alkaline pH இருக்கும். So that place it's produce maximum velocity. So some of the enzymes from fungi or plants, it's most effective in acidic pH. So adedhaan hydrogen ions, it's influence the pH. The hydrogen ions, it's influence the enzyme activity by altering the ionic charges of amino acids. So நம்ம pH வந்து எப்படி affect பண்ணுது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, we know that the enzyme is made up of proteins. Finally it's a sequence of amino acids. So அதுல இருக்கக்கூடிய அயானிக் சார்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் pH வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து அதுல இருக்கக்கூடிய அமினோ ஆசிடோட ரியாக்ட் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு ஆல்டர் தி அயானிக் சார்ஜஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அது மாத்துறது மூலமா அது எஃபெக்ட் வந்து என்ன பண்ணுது, இட்ஸ் கோயிங் டு ஆல்டர். ஸோ பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா என்சைம்ல வந்து இந்த ஆக்டிவ் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் it's a specific site. When the substrate is going to bind to the specific active site, then only the reaction is going to catalyze. So அந்த ஆக்டிவ் சைட்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் புரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹை ஆக்டிவாவோ இல்லாட்டி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதுல முக்கியமான ஃபேக்டர் வந்து என்னது, pH. Because the pH is giving the more hydrogen ions to influence the that specific amino acids. So this is also important factor. So the next one is factor is effect of activators. So நம்ம இதுவரை என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்சைம் கான்சன்ட்ரேஷன், தென் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன், தென் டெம்பரேச்சர், தென் pH, then next one is activators. So whenever the enzyme is there, the substrate, pH, temperature, everything is there. Even though some of the substance is going to activate, otherwise is going to fasten the reactions. So those substances called as activators. So here you can see that some of the enzymes it's require inorganic metallic ions. The ions like magnesium, manganese, zinc, calcium, copper, sodium, potassium. So these are the ions is indirectly involved into the enzyme reactions. So example you can see that the chloride ions, the alpha amylase, we already know that the breakdown of polysaccharide into the monosaccharide, that reaction is catalyzed by amylase enzyme, the particularly alpha amylase enzyme. So this is essential for glucose absorption or glucose production from the polysaccharide. So for that reaction we know that the alpha amylase is as involving major role. But apart from alpha amylase, the chloride ions, it's a apart from alpha amylase enzyme, the chloride ions is a important factor, is going to activate the things. So here the chloride ions is important factors or activator for these reactions. So the metal function as activators enzyme velocity through various mechanism. And the metals on the eppadi inorganic metal ions on the how it's going to promote the reaction means it's going to combining with the substrate formation. It's form a enzyme substrate metal complex. We know that already. Whenever the enzyme is there, it's going to bind with the substrate, is going to bind with enzyme, it's form a complex. So in that complex, metal also is going to join together. So it's form a enzyme substrate metal complex. It's directly participate the reaction, bringing the conformational change of enzyme. So நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் என்சைம்ல வந்து என்ன இருக்கும்னா இட்ஸ் ஹேவிங் ஸ்பெசிபிக் ஆக்டிவ் பைண்டிங் சைட் இருக்கும். ஸோ அந்த பைண்டிங் சைட்ல தான் என்ன ஆகும் அப்படின்னோம்னா நம்மளோட சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும் போய் பைண்ட் ஆகும். ஸோ அந்த பைண்டிங் சைட்ஸை வந்து
இந்த மெட்டல் அயன்ஸ் வந்து என்ன பண்ணும், ஷேப்பை வந்து கரெக்ட் பண்ணும். ஸோ அந்த மெட்டல் அயன்ஸ் போய் பைண்ட் ஆகும் போது தான் the binding sites become more active, more open. That time our substrate is going to easily bind. So once it's going to form a complex, it's going to directly participate. Then it's conformational change of the enzyme. It's easy to make a complex. Okay. So இத ரெண்டு விதமான கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க. One is metal activated enzyme, then second one is metallo enzymes. The first one is metal activated enzyme, the second one is metallo enzymes. So effect of activators வந்து பார்த்தோம்னா first metal activated enzymes வந்து பார்த்தோம்னா, so metal activated enzymes, it's a not tightly bound with the enzyme. It can be exchanged easily with other ions. So இது என்ன பண்ணோம்னா the same thing, உன்னோட என்சைம்ல போய் இந்த மெட்டல் போய் என்ன ஆகுது, first bind ஆகுது, then it's lead to the conformational change. It's easy to make a complex of substrate. But this type of enzyme, it's just activated by the metal ions. Once this metals is going to form, metal ions is going to bound, it's change the conformational, but the metal ion complex is not very much tight. So once the conformational change is there, the metal is going to replaced by some other substances. So it's easily move away. So metal is going to change the conformation for easy to bind the substrate, but the metal is not directly involved to the reaction. So it is called as metal activated enzyme things. The second one is metallo enzymes. In this type of enzymes, it's going to the enzymes is going to hold the metals rather tightly with not readily exchanged. That means in this type of enzymes, the same thing, metal is going to bound with the enzymes, but the enzyme is going to hold the metals is very tightly. The metal ions are not at all replaced by any other substance. That means it's going to involve the entire reactions. So some of the examples I have mentioned here. So the important enzymes are phenol oxidase, the copper ions, it's involved for the phenol oxidase mediated reactions. The manganese involved for the pyruvate oxidase reactions. The last one is the seventh one is effect of time. So whenever we can keep it all those things, substrate concentration, enzyme concentration, then a product level, then temperature, pH, activator, all those things is there. Apart from this, another one important factor is time. How much time you can allow for the reaction. So for each and everything, we already said that in introduction itself, if this, you have go for protein hydrolysis in vitro condition with the same enzyme temperature, means without enzyme it's taken our couple of days. But the same hydrolysis of protein, if taken in our biological system in GAT with the help of enzyme, with the taken within an hour, within less than an hour. So it's based upon the enzyme, based upon time also it's involved the major role. So under ideal optimal condition like pH, temperature, extra, all those things, substrate concentration, enzyme concentration, all those things, the time is required for enzyme reaction is less. So நம்ம தேவையான எல்லா ஃபீச்சர்ஸையும் கொடுத்தோம் அப்படினோம்னா the time is going to less to complete the reaction is taken within less time. So at the same time, the variation in time of the reaction is generally related to alteration of pH and temperature. So in the time வந்து எப்ப different ஆகும் அப்படினோம்னா, once you can change the other factors, example the concentration of enzyme, substrate, temperature, pH, all those things is going to decide the time required for the reactions. Once you have altered the other parameters like a pH, temperature, all those things, the time of reaction is also going to differ. So the time is always is depend upon the other factors. Yeah, all other factors is going to, you can fix the time also, you can easily judge, easily taken with the less time it's going to reaction is going to happen. So once you have altered the other factors, it's directly is going to affect the reaction time. The last factor is effect of light and radiations. So in our biological system, during metabolism, during an enzyme mediated reaction, it's happening in the is a closed surrounding. That means it's happening inside our body. So it's not directly the light radiations. Example, ultraviolet rays, UV rays, beta rays, gamma rays, and X rays.
these are not all is going to affect. But if the same thing is happening outside the body, if you taken the enzyme activity assay in outside body in vitro condition, means that time you just to maintain the specific light luminosity, luminance, because that light luminance also is going to affect the enzyme reaction. Here they are involved in some major radiations, UV rays, beta rays, gamma rays, and X rays. So these are the radiations is going to inactivate the enzymes due to formation of peroxide. So நம்ம சொல்லிருக்கோம் already, the peroxidase is nothing but it's oxidative stress. So இது நடந்துச்சு அப்படினோம்னா it's going to inactivate the enzyme. Once inactivate ஆச்சு அப்படினோம்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாது. So அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, the UV rays is going to inhibit the salivary amylase activity. So the salivary amylase activity வந்து UV rays பண்ணி இது பண்ண அப்படினா we can going to reduce. So mostly இவங்க இத வந்து எதை டினோட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படினா பயாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணணும்னா இன்விட்ரோ கண்டிஷன்ல சொல்லலாம். ஸோ இப்போ இதே ஆல்ஃபா அமைலேஸ் ஆக்டிவிட்டிஸை வந்து நம்ம வந்து வாயில சுகர் போட்டு சலைவரி அமிலேஸ், தட் மீன்ஸ் வாயில ஏதாவது ஒரு கார்போஹைட்ரேட் மெட்டல் போட்டு சூ பண்ணும்போது வாயில யூவி ரேஸ் அடிச்சு என்ன பண்ண போறது கிடையாது, நம்ம வந்து செக் பண்ண போறது கிடையாது. பட் த சேம் சலைவரி அமைலேஸ் ஆக்டிவிட்டியை வந்து நீ ஒரு இன்விட்ரோ கண்டிஷன்ல பாடிக்கு வெளியே எடுத்து வச்சு ஒரு அசே பண்ற அப்படின்னு வச்சுக்கோ, நம்ம லேப்ல எடுத்து ஒரு அசே பண்ற அப்படின்னம்னா அப்போ வந்து இந்த என்சைம், சப்ஸ்ட்ரேட், பிஹெச் எல்லாமே மெயின்டைன் பண்ணி பண்ணும்போது நம்ம அந்த லைட் ரேடியேஷனே என்ன பண்ணுவோம், ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த என்சைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பேப்பர்லயோ இல்லாட்டி பிளாக் கவர்லயோ ப்ரௌன் கவர்லயோ சுற்றி லேமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னோம்னா டு எக்ஸ்போசர் ஆஃப் லைட் ரேடியேஷன்ஸ். ஒன்ஸ் லைட் ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னோம்னா இட்ஸ் கோயிங் டு லூஸ் தி ஆக்டிவிட்டி. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இது மாதிரி அசேஸ் எல்லாம் பண்ணோம்னா லைட் லூமினன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துல பண்ணுவாங்க. அதர்வைஸ் இந்த ரியாக்டன்ட் எல்லாமே அப்ளை பண்றது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம யூஸ் பண்ற வால்யூமெட்ரிக் பிளாஸ்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தி பிளாக் பேப்பரோ ப்ரௌன் பேப்பரோ வச்சு என்ன பண்ணுவாங்க, ஃபாயில் பேப்பரை வச்சு அலுமினியம் ஃபாயில் வச்சு சுத்தி ஃபுல்லா கவர் பண்ணிக்கிடுவாங்க டு அவாய்ட் தி ரேடியேஷன் மீடியேட்டட் ஆக்ஷன் வந்து பிளாக் பண்றதுக்காக. ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த 6 ஃபேக்டர்ஸ் தான் சார், இந்த 8 ஃபேக்டர்ஸ் தான் வந்து என்னது முக்கியமான ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்சைம், சப்ஸ்ட்ரேட், ரெண்டாவது சப்ஸ்ட்ரேட், மூணாவது ப்ராடக்ட், then temperature, pH, activator, then time, the last one is radiation. So these are the 8 important factors is going to affect the enzyme activity. Okay va? So அவ்வளவுதான். So next classல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படினோம்னா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், என்சைம் வந்து எப்படி மெக்கானிசம் ஆக்ஷன் பண்ணுது, அது என்ன தியரி பிஹைண்ட் இருக்கு அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம்.